நிலவரை தோல்விகளை நந்தி மகன்களை ஞான கொடுங்களை உண்டியில் வைத்தலை கொடுக்கிறது. சாய்பாபா வந்துருக்க இதெல்லாம் பாண்டவங்க எல்லாம் மரியாதை இங்கே வந்துருப்பேன். அப்படியே அவங்க ஊர் வந்து பெரிய செழிப்பாகும். உங்களுக்கு என்ன கருத்து தெரியுமா? பாண்டவங்கன்னா என்ன மீறி இதெல்லாம்னா என்ன கருத்து? இதெல்லாம் இதெல்லாம் அப்படியானது பாடுறீங்க. என்ன என்ன கருத்து? என்ன பாண்டவங்க மீனிங்? இப்போ பாண்டவங்க வந்து கிருஷ்ணா, அவர் ருக்மிணியோட பிருந்தாவனத்தில் இருந்தார். கிருஷ்ணா பிறந்தது எந்த ஊரில்? பிருந்தாவனம். அப்போ ஒரு நாள் ருக்மிணி கிருஷ்ணாவை கேட்டா, இந்த உலகத்திலே அம்மா அப்பாவை ரொம்ப பேணி பாதுகாக்கிறது யார்? இந்த உலகத்தில் யார் இருக்கிறாளா? அம்மா அப்பாவுக்கு சேவை செய்கிறாள் இருக்கிறாளான்னு ருக்மிணி கிருஷ்ணாவை கேட்கிற பொழுது கிருஷ்ணா சொன்னார், சரி வா ரெண்டு பண்டரிபுரத்துக்கு வந்தார்கள். கிருஷ்ணாவும் ருக்மிணியும் பண்டரிபுரத்துக்கு வந்தார்கள். பண்டரிபுரத்தில் புண்டரீக வரதன் ஒரு அடியார் தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தார். அது கடவுள் எல்லாம் அப்புறம் தான். அப்பா அம்மாவுக்கு முதல் சேவை. மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. அம்மா கடவுள், அப்பா கடவுள், ஆசிரியர் கடவுள், அதிதி வீட்டுக்கு வர்ற கெஸ்ட் வந்து கடவுள். அப்படியே இந்த கோயில் போனோம், வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டுக்கு சாப்பாடு போடக்கூடாதுன்னு அதே கடவுள் தான். அதே மாதிரி புண்டரீக வரதன் அப்பா அம்மாவுக்கு சேவையாகி கொண்டிருந்தார். அந்த சேவையை பார்க்கறதுக்காக கிருஷ்ணாவும் ருக்மிணியும் பண்டரிபுரத்துக்கு புண்டரீக வரதனை பார்க்கறதுக்காக வந்தார்கள். வந்து கடவுளை நோட் பண்ண பொழுது புண்டரீக வரதன் வந்து ரெட்டி பார்த்தாரு. பாண்டவங்க கிருஷ்ணா வந்து ஒரு மாறு வருஷத்தில் வரையில நல்ல சங்கு சக்கர கதாதாரியாக வீரத்தோட ரொம்ப அலங்காரமாக பகவான் உருவத்திலேயே கிருஷ்ணாவும் ருக்மிணியும் வந்து அந்த தேர்ல நின்றாங்க. இப்போ புண்டரீகன் சொன்னாங்க, என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நான் இப்போ சேவை செய்கிறேன். அப்படியே உங்களை பார்க்க எனக்கு டைம் கிடையாது. அந்த காலத்துல சேர் கிடையாது. அப்போ ரெண்டு செங்கலை தூக்கி போட்டார் புண்டரீகன். அப்போ பாண்டவங்க ரெண்டு செங்கல்ல ருக்மிணி ரெண்டு செங்கல்ல நின்னாங்க. செங்கல்ல உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்போ இப்படி கையை வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணி நின்றார் செங்கல். அப்போ புண்டரீகன் தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டி ரெண்டுடைய ஒன்னுடைய அம்மா அவருடைய அப்பாவை படுக்க வச்சு சேவையெல்லாம் பண்ணினதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில வந்து பார்க்குற புண்டரீகன் பாண்டவர்கள் வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறார். கிருஷ்ணா வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறார். அப்போதான் புண்டரீகன் கேட்குறான், கிருஷ்ணா என்ன சமாச்சாரம், நீ என்னத்துக்காக இங்கே வந்திருக்கிற? அப்போ கிருஷ்ணா சொல்றார், ருக்மிணி வந்து அப்பா அம்மா சேவை செய்கிற ஒருவரை பார்க்க சொல்லி சொன்னான். அதுக்காக இந்த சேவையை பாராட்ட வந்து கிருஷ்ணா சொல்றேன். அப்போ கிருஷ்ணா புண்டரீகன் கேட்டார், நீ என்ன வரம் கேட்குறியோ நான் அந்த வரம் கொடுக்குறேன். ஏன்னா அம்மா அப்பா சேவை வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் கோயிலுக்கு போகணும், அங்கே வேலைக்கு போகணும், அங்கே போகணும்னு இல்லை. அம்மா அப்பா அந்த சேவையை பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். நீங்கள் செய்திருக்காய். அப்படியே உனக்கு என்ன வரம் வேணுமோ வந்து புண்டரீகனை கிருஷ்ணா கேட்குறாரு. அப்போ புண்டரீகன் சொல்றான், நீ இந்த இடத்த விட்டு போகணும். பிருந்தாவனத்தில் இருந்தவர் பண்டரிபுரத்துக்கு வந்துட்டார். இந்த இடத்த விட்டு போகணும். இப்போ இந்த கிருஷ்ணா கேட்குற புண்டரீகனை, நீங்கள் எனக்கு ஒரு
இந்த சுவாமிஜி வரதஞ்சி இவருடைய குரு குரு சுவாமிஜி வந்து அவர் சமாதி ஆகிட்டார். அவருக்கு தமிழ் தெரியும், வேறு எந்த லாங்குவேஜும் தெரியாது. அவர் மண்டபத்தில் போய் பாண்டவங்கன்ட்ட தலையை முட்டி அழுகாராம். எனக்கு பாஷை தெரியாது, ஆனால் இந்தியாவுக்கு சுற்றி பார்க்க ஆசை. இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் தமிழ், மராட்டியில் மகாராஷ்டிராவில் போனீங்கன்னா மராட்டி, பெங்காலில் போனீங்கன்னா பங்காளி, பஞ்சாபில் போனீங்கன்னா பஞ்சாபி, டெல்லியில் போனீங்கன்னா ஹிந்தி, குஜராத்தில் போனீங்கன்னா குஜராத்தி. அப்போ 22 பாஷைகள் பேசுகிற நாடு இந்தியா. அப்போ வந்து சுவாமிக்கு போக முடியல, சுத்த முடியல, அப்போ அழுதுகிறார். எனக்கு இந்தியாவுக்கு சுற்றி பார்க்க ஆசை. இந்த அலையில் பின்னாடி வர்ற முதல்ல தட்டி நான் இருக்கிறேன், நீ ஏன் அழுகிறார்? ஓல்டு மேன் வந்து தட்டினார். அப்போ பாண்டவனே ஒரு ஓல்டு மேனாக வந்து அவர் 1 வருஷம் இந்தியா முழுக்க சுற்றி காட்டியிருக்காங்க. அப்போ பாண்டவன் தாளம் போடுவார், இந்த குரு புலி சுவாமி வந்து பாடுவார். அப்போ 4 ரூபாய் கலெக்ட் ஆகும். அதில் பாண்டவன் சமைப்பார், இந்த புலி சுவாமிக்கு பாத்திரங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி 1 வருஷம் அவரோட கூட போய், ஆனால் பாண்டவன் தான் 4 காலை கொடுக்குறோம் கிளவனாக தான் காட்டினார். அவ்வளோ அற்புதமான தெய்வம் பாண்டவன். 32 அடியார்களுக்கும், அதுவும் 32 அடியார்கள் வந்து ஒரே ஜாதி இல்லை. சோக்கா மாடாண்டவன் பறையன், அம்பட்டர், மண்ணா, எல்லா ஜாதியில் உள்ள அடியார்களும் 32 அடியார்கள், 32 தொழிலை செய்கிறவர்கள். ஜாதி வந்து ஜாதியில் இல்லை, தொழிலாக ஜாதிகள். ஆனால் 32 தொழில் செய்கிறவர்கள் பாண்டவர்களுக்கு டிவோட்டியாக இருந்தாங்க. எல்லாரும் பண்டிகைக்குளத்தில் ஐக்கியமானார்கள். இவங்க ஒரு டிவோட்டி பொற்கொல்லன் பேர் துக்காராம், பொற்கொல்லன், ஒரு பொற்கொல்லன் பாண்டவர்களுக்கு ஒட்டியானம் செய்ய விரும்பினாங்க. ஆனால் பொற்கொல்லன் வந்து சிவபக்தர். அப்போ அவர் பாண்டவர்கள் கிருஷ்ணாவுக்கு ஒட்டியானம் பண்ண மாட்டார். அப்போ ராஜா சொன்ன நீ தான் பண்ணணும் பாண்டவர்கள். அவரோ சொல்லிட்டு நான் பண்ண மாட்டேன். அப்போ அப்புறம் ராஜாவை வற்புறுத்தல அந்த பொற்கொல்லன் வந்து கண்ணை கட்டிட்டு வந்து பாண்டவர்கள் எழுப்ப அளத்துட்டு ஒட்டியானம் பண்ணுற சரி இல்லை. நேரம் வந்து பண்ணதுக்கு அப்புறம் தான் பாண்டவர்கள் ஒட்டியானம் இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதங்கள் பண்ணின அடியார்கள் வந்து பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் ஷிரடி சாய்பாபா அவருடைய மண்டலம்னா அதனுடைய அவதாரம் தான். இதே அவரும் ஷிரடி சாய்பாபாவும் என்ன சொல்லியிருக்காருன்னா, துவாரகா மாயி அவர் தங்கி இருந்த ஷிரடியில் அந்த இடத்துக்கு பேர் வந்து துவாரகா மாயி. இந்த துவாரகா மாயிக்கு ஆளெல்லாம் காலடி எடுத்து வைக்கிறாங்களோ அவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போகும். அது மாதிரி இப்போ இது துவாரகா மாயி என்னென்னா அவர் வந்து உட்கார்ந்து உடைய துவாரகா மாயி இங்கே நீங்கள் வந்து உங்களோட கஷ்டங்களை என்ன பிரச்சனையோ, படிக்க முடியலையோ, வேலையிலையோ, கல்யாணம் ஆகலையோ, குழந்தைலையோ என்ன பிரச்சனைனாலும் அவர்கிட்ட சொல்லி ஒரு சொல்லி தண்ணி விட்டுருங்க, எல்லாத்தையும் அவர் நீக்கிடுவார். என்ன ஸ்ரீ சாய்பாபா அவருடைய நேர் வார்த்தை. யாரெல்லாம் துவாரகா மாயிக்கு வந்து காலடி எடுத்து வைக்கிறாங்களோ அவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் துவாரகா மாயி போயிடுவாள். நான் போக்காட்டணும்னு சொல்லலை, துவாரகா மாயி அந்த கஷ்டங்களை போக்காட்டுவாள். எத்தனையோ அற்புதங்கள் இன்றைக்கு நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு யோகி லண்டனில் தான் இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு 45 வயசு, குழந்தை இல்லை. என்னுடைய ஆசிரமத்தில் தங்கி இருந்துட்டு ஷிரடிக்கு போனாங்க. ஒரு ஜூன் 21 போனாங்க. 45 வயசு, குழந்தை இல்லை. அடுத்த வருஷம் ஜூன் 21 அதே நாளில் ஒரு குழந்தை வந்து சாய் சாய்க்கு வச்சாங்க. அப்படி இன்றைக்கும் பல பேர் ஷிரடிக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட கஷ்டம் ஏன்னா பாபாவே சொல்லியிருக்கார், யாரெல்லாம் இந்த பாபா இருந்த இடத்துக்கு பேர் வந்து துவாரகா மாயி. இப்போ பாபாவை சமாதி வச்சிருக்கிறாங்க. அந்த இடம் வந்து ஒரு டிவோட்டியினுடைய வீடு. அங்கே வந்து பாண்டவனை பிரதிஷ்டை பண்ண இருந்தவர். ஆனால் பாபாவே சொன்னார், இங்கே நானே வர போகிறேன், அவங்க புரியல. அப்போ அதே இடத்துல தான் பாபாவோட சமாதி வச்சிருக்காங்க. இந்த விக்கிரகங்கள் எல்லாம் இப்போ எக்ஸிபிஷன் ஹாலில்
எல்லாம் நான் இருக்கவே நடந்தது பாபா சொல்லியிருக்கிறேன். நல்லபடியாக நீங்கள் இங்கே பாபா வந்து இத்தனை பேருக்கு சிகரெட்டு போக முடியாட்டி போல இங்கே பாபாட்ட உங்களோட பிரச்சனைகளை சொல்லி ஒழுங்காக வந்து பஜன் பண்ணி, ஏன்னா பாண்டவனுக்கு வந்து நாதபிரமன், பாண்டவனுக்கு பஜன் பண்ணி அங்கேயும் போனீங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஏகாதசிக்கும் 10,000 பேர் 15,000 பேர் வந்து பஜன் பண்ணுவாங்க. எங்களுக்கு தேவாரம் திருவாசகம் மாதிரி அவங்களுக்கு வந்து அபங்கங்கள் இருக்குது. காலம் போட்டு போட்டு துள்ளி துள்ளி ஆடி ஆடி பஜன் பண்ணுவாங்க. ஆடி மாதம் ஏகாதசி அன்றைக்கு எத்தனையோ லட்சம் பேர் நாங்கள் வந்து இந்த கதிர்காமத்துக்கு எல்லா ஒவ்வொரு வில்லேஜ்லேருந்து நடந்து போவோம். அதே மாதிரி பண்டன்புரத்துக்கு மகாராஷ்டிராவில் உள்ள எத்தனை தேசம் இருக்கும், அங்கேயிருந்து எல்லாரும் நடந்து வருவாங்க கோயில் ஆஷாட ஏகாதசிக்கு, ஆடி மாதம் உள்ள ஏகாதசிக்கு. அப்புறம் பஜன் பண்ணதுக்கு அப்புறம் கோயிலில் வெஹிக்கிளில் போவாங்க. அப்போ அந்த ஆஷாட ஏகாதசிக்கு லட்சம் ஜனங்கள் வருவாங்க. அவங்களோட பாண்டவர்கள் மொராலாக இருந்து ஆடுவாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா காலத்தை வச்சுக்கொண்டு குதிப்பாங்க. ஜென்ஸ் மேன் பிடிச்சி தான் பாடுவாங்க. அவர்கள் கைதட்டி பாட எல்லா பாவங்கள் போகும்போது சத்யசாய் பாபா சொல்லியிருக்கார். அப்போ அதனுடைய பாண்டவர்கள் வந்து நாதபிரம்மம், நாதம்னா சவுண்டு. அப்போ அவருக்கு விருப்பம் வந்து பஜன்ஸ். இது ரொம்ப நல்ல அழகாக பாடுறீங்க. பஜன்ஸ் எல்லாமே நாட்டு பதில்கள் செய்யறவங்க காசுங்க. இவ்வளோ மாதிரி ஒரு பாட்டு, அது விட்டல்தாஸ் பாட்டு. விட்டல்தாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியாவில் விட்டல்தாஸ் மகாராஜ் வந்து அவர் பண்டிதரம் போவார். அவருக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு விட்டலுக்கு பாண்டவர்களுக்கு ஒரு கோயில் அமைச்சிருக்கிறார். அடுத்த பாட்டுக்கு தான் நீங்கள் நிறைய பாட்டு பாடுவீங்க. எங்கே உங்களை பாட்டு பாடுவீங்க? அவர் அவருக்காக பாடுங்க, பாடுறவங்க பாருங்க. எல்லாம் நீங்கள் பாடுற பாட்டு முழுக்க அவங்களுடைய பாட்டுக்கிறாங்க. உடனே நல்லா பஜனை பண்ணுவோம், கையெழுத்து பஜனை பண்ணுவோம். பாண்டவர்களுடைய அருள் கிடைச்சது சொன்னால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போயிடும். பாண்டவர்கள்னா ஷிரடி சாய்பாபா, ஷிரடி சாய்பாபா தான் பாண்டவர்கள். இருக்கா பாண்டவர்கள் வெளியே ஷிரடி சாய்பாபா? ஷிரடி சாய்பாபா எப்போ பிறந்தாருன்னு அவருக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு விஜயதசமியிலே அவருடைய சமாதி, இன்றைக்கு அவர் சமாதியான. ஆனால் பட்டாக்கள் சாகிற மாதிரி அவர் சாதியில்லை. ஏன்னா எந்த நாளும் வந்து மார்னிங் ஒரு டியோட்டி அவருக்கு ஆரத்தி எடுப்பாங்க. அப்போ அன்றைக்கு சமாதியான அன்றைக்கு காலையில் மங்கள ஆரத்தி எடுக்கிறவர் யோசிச்சார், இவன் பாபா செத்து போனார், யாருக்கு ஆரத்தி எடுக்கிறன்னா அவன் இன்றைக்கு பாபாவுக்கு ஆரத்தி எடுக்கல. பாபா வந்து கனவுல வந்து சொன்னார் இன்னொருத்தருக்கு, அவன் வந்து எனக்கு செத்து போனான்னு நினைச்சு அவன் எனக்கு ஆரத்தி எடுக்க மாட்டான், நீ வந்து எனக்கு ஆரத்தி எடுக்கணும். அப்போ அவர் உடலை விட்டு போனால் கூட அவர் உடலை சாக இல்லை, அவர் வந்து ஆத்மாவாக பிரம்மமாக இன்றைக்கும் இருந்தவர் அருள் புரிகிறார். ஏன்னா அன்றைக்கு செத்த அன்றைக்கே அவர் மெசேஜ் கொடுத்துட்டார். ஒரு அடியார் அவர் எனக்கு மங்களாரத்தி பண்ணுறவன் வரமாட்டான், நீ வந்து இன்றைக்கு மங்களாரத்தி எடு, அவன் எனக்கு செத்து போனான்னு நினச்சிட்டாங்க. அதனுடைய அவர் சமாதி நிலையில் உடல் போனாலும் கூட அவருடைய ஆன்மா உள்ளத்தில் இருக்கிற உயிர் அந்த பிரம்மம் அந்த பிரம்மத்தை உணர்ந்தபடினால பிரம்மமாக இருக்குது. அவர் பொழுதும் கிடைக்கும் அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ணிக்கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு இடத்த பார்த்தோம், சக்தி சொன்னார், ஒரே காஞ்ச பூமியாக இருக்குங்கிற ஊர். ஆனால் அப்படியான இடத்துல பாபா வந்து இருக்கிறாரு. இனிமேல் உங்களோட ஊர் வந்து சீரும் செல்வமாக இருக்குது. எல்லாரும் பாபா கொண்டு வருவோம், எல்லாம் மழை பெய்யணும், நல்ல தண்ணீர் மாறணும். உங்களுக்கு நீர் வசதி கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? தண்ணி வசதி கஷ்டம் இல்லை அப்படியா? இல்லையே. அப்போ இனிமேல் நல்ல மழை பெய்யுது, நல்ல தண்ணி மாறி நல்லதாக இருக்கணும். என்னன்னா எனக்கு ஒரே ஆச்சரியம், வீட்டில் ஒரே காடாக அப்படி இருந்த இடம் இப்படி ஒரு அழகான ஒரு ஷிரடி சாய்பாபா கோயில்களுக்கு வந்து ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. 2 லட்சம் தான் கட்டியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சரி, அதை கேட்கணுமா? பாண்டவர்களை பற்றி ஒரு ஷிரடி சாய்பாபா பற்றி நம்முடைய ஷிரடி சாய்பாபா உடம்புக்கு போயிட்டாருங்க. இதனுடைய மாபெரும் கல் இல்லை, அவருக்கு உயிர் ஓவியமாக இருக்கார். நீங்கள் என்ன வேணுமோ அவர்கிட்ட கிளம்புவோம், அவருடைய அழுவோம். அந்த விஷயம் அவர் ஒரு கைகூடி வைத்தார். நான் இந்தியாவுக்கு போய் 50 வருஷம் ஆகுது, இன்னும் யாழ்ப்பாணத்துக்கு பாசனம் போகல. ஏன்னா நான் வட இந்தியாவில் இருந்த பொழுது பெங்காலி ஹிந்தி தான் பேசினது. தமிழ்நாட்டுக்கு வந்தவுடனே அவங்க பேசுகிற தமிழ் எனக்கு புரியுது, நான் பேசுகிற தமிழ் அவங்களுக்கு புரியுது. அதனால எங்கே மாற்றணும்னு எனக்கு தெரியல. இன்றைக்கு நான் இந்தியாவில் வாய்க்கிறதால் உடனே இருப்பாங்க, நீங்கள் யாழ்ப்பாணம் அப்படிங்கிற பாக்கியம் கிடைச்சிது. 50 வருஷம் இந்தியாவில் நிறைவேற்றிட்டேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஜோதிடர் சொல்லிட்டு அப்படிங்களா?
அம்மா அப்பாவுக்கு சொல்ல சொல்லுங்க. அம்மா அப்பாவோட சேவையை பார்க்கத்தான் கிருஷ்ணாவே இங்கே பண்டிதபுரம் வந்தார். ஓகே, நீங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்லுங்கட்டு அம்மா அப்பாவுக்கு சேவை செய்வீங்களா உங்களோட விருதுகளியே அதான் மாதృ தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ. அம்மா சொல்லர்களுக்கோ அப்பா சொல்லர்களுக்கோ ஆச்சாரியர்களுக்கு உங்களோட கடவுள் டீச்சரை மதியுங்கோ. அப்புறம் வீட்டுக்கு வர்ற அதிதி கெஸ்ட்டுக்கு மனம் வந்து நீங்கள் சாப்பிடணும். அதிதியும் கடவுள் தான் சரியா? ஓகே, நன்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய